யூஷுவலாக ஜெப்டோவில் நம்ம கிராசரிஸ் தான் ஆர்டர் பண்ணியிருப்போம். இது என்ன புதுசாக கேஃப்னு ஒன்று விட்டுருக்காங்க, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஸ்நாக்ஸ், பெவரேஜஸ் இந்த மாதிரி நிறைய இருந்தது. சரி ஓகே, இதில் இருக்க ப்ரைஸில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா ப்ரைஸுமே அஃபோர்டபுளாகவும் ப்ரைஸ் எல்லாமே கம்மியாகவும் இருந்தது. நமக்கு ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்குறாங்க. ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் நமக்கு ஃப்ரீ டெலிவரி கிடையாது, பட் இதில் நமக்கு ஃப்ரீ டெலிவரியும் இருக்குது. சரி ஓகே, மிட் நைட்டில் ஏதாவது ஆர்டர் போடுவோம். நான் நைட்டு 3 இருக்கும் நான் ஆர்டர் போட்டேன். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே அந்த டைமுக்கு வந்துட்டாங்க. பேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ அதில் என்னென்ன நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாய் துக்கடான்னு ஒன்று இருந்தது, அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கோல்டு காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 113 அண்ட் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69 83 ஐ கெஸ். ஸோ இது ரெண்டுமே ஆர்டர் பண்ணோம். ஸோ உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அதோட லுக்கும் சரி, சாப்பிட்டு பார்க்கும்போது அதோட டேஸ்ட்டும் சரி உண்மையாகவே செம்மையாக இருந்தது. கோல்டு காஃபியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற டிஷ்யூ பேப்பரில் கூட ஜெப்டோ கேஃப்னு அழகாக கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுக்குறத நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம். உண்மையாகவே சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.